ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை நம்ம அதுக்கு ஒரு புது விளக்கம்லாம் கொடுக்கவும் முடியாது, அதை எடுத்துக்காமல் போகவும் முடியாது. என்ன சொல்கிறாரு, நீ போய் என்னை அறிவி, என்னை பற்றி சொல்லு அந்த ஜனங்களுக்கு. உனக்காக மரித்த இயேசு இருக்கிறார், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார், உனக்காக வானத்தை விட்டு இறங்கி வந்தவர் இருக்கிறார், உங்களுக்காக பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், சாபத்திலிருந்து மீட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று நீ போய் சொல்லு. சிலர் கேட்பான், சிலர் ஏற்றுக்க மாட்டான். நீ என்ன பண்ணணும், ஏற்றுக்காத இடத்த விட்டுட்டு வந்துரு. என்ன நடக்கும் அந்த பட்டணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியாய தீர்ப்பை சொல்கிறார். சும்மாலாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பை மனிதர்களாகிய உங்களுக்கு கொடுத்தேன், உங்களை படைத்தேன். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் கொடுத்த வீணாக்குனீங்க. திரும்பவும் என் ஜீவனையே கொடுத்து இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், பரலோகம் நீங்கள் வரணும்னு. இதை நீங்கள் புறக்கணிச்சிட்டு எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் அப்படியே போயிடலான்னு நினைக்காதீங்க. ஒரு பிள்ளை மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அவங்க அப்பா நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஆட்டுக்கால் பாயாவும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்து போயிட்டு வாமான்னு எந்த அப்பாவும் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. யாராவது அப்படி செய்யலாம். ஆனால் பொதுவாக நாம் என்ன செய்வோம், இது என்னது, இது கஷ்டப்பட்டு உன்னை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா நீ மார்க்கை இந்த லட்சத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு 2 அப்பு வரா இல்லையா? படித்தவன் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறானா? பெரிய பெரிய படித்தவெல்லாம் பெரிய பெரிய ஆளாக வாழ்கிறான். படிக்காத எத்தனையோ மக்கு சாம்பிராணிங்கள்லாம் பெரிய பணக்காரனாகவும், அவங்ககிட்ட கையை கட்டி நின்று வேலைக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன்லாம் பெரிய பெரிய படித்தனாகவும் இருக்கிறதையும் பார்க்குறோம்ல. இப்போ நான் கேட்குறேன், ஒரு தகப்பன் தன் மகனை படிக்க வைக்கிறார், ஒரு தாய் தன் வீட்டில் சமைத்து வைக்கிறாள். அந்த காரியத்தில் இருக்கிற பணத்தை அந்த காரியத்தையே ஒரு பிள்ளை சரியாக பயன்படுத்தலைன்னு அந்த அப்பாவும் அம்மாவும் பனிஷ் பண்ணுறாங்களே, 4 பேர் மத்தியில் கேவலமாக பேசுகிறாங்களே. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி, நீ போய் மனிதர்களின் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் வியாதிகளுக்கும் அவர்களின் அக்கிரமங்களுக்கும் மறித்து அவர்களுக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்து என்று அனுப்ப, அவரும் இந்த பூமியில் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மறித்து தன் ஜீவனை கொடுத்து தனக்கு தேவையான எல்லா மகிமையும் துறந்து தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் விட்டுவிட்டு மனிதர்களாகிய நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தி, நீ என்னை கூப்பிடு, நீ ரட்சிக்கப்பட்டுருவ, மன்னிப்பு உண்டாயிரும், உனக்கு பரலோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனால், போங்கட உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன விட்டுருவாரா? சாதாரணமாக முடிஞ்சிடுமா? அது ஒரு வேளை சோத்துக்கே ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பொறுத்துக்க முடியலையே. அப்படியானால் இவ்வளோ பெரிய வேலையை செய்த தேவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளலை, என் இஷ்டம் அப்படின்னு போனால் அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? அதை எப்படி அவர் விட்டுருவார்? அதைத்தான் இங்கே சொல்கிறார். வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் 3 பட்டணத்தை ஆண்டவர் காட்டி புதிய ஏற்பாட்டில் 3 பட்டணங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுடைய 3 பட்டணங்கள் என்ன? சோதோம் என்கிற ஒரு நாடு, அதை தான் சொல்கிறார். சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும். 13ஆம் வசனத்தில் வரும்போது தீரு என்கிற பட்டணம், அடுத்தது சீதோன் என்கிற பட்டணம். இந்த 3 பட்டணத்தையும் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அழித்தார், நிர்மூலப்படுத்தினார். சரி, இது எங்கே வாசிக்கலாம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் திருப்புங்க. அங்கே திருப்பினீங்கன்னா இந்த சோதோம் கொமோரால என்ன பாவம் செஞ்சாங்க? ஓரினை சேர்க்கை. என்ன பாவம்? ஹோமோசெக்சுவல் சின் என்று சொல்லலாம். 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர், இப்போ என்ன கவனிங்க, 2 புருஷர்கள் லோத்துடைய வீட்டுக்கு வர்றாங்க. அந்த ஊரில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும், புதுசாக நம்ம ஊருக்கு 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்கள வெளியில் அனுப்பு. எதுக்கு அனுப்பணும்? அவங்களோடு
தவறான உறவு. ஆண்கள் தான் வந்திருக்கிறது, வெளியில் நின்று கேட்குறது ஆண்கள் தான். ஆண்கள் ஆண்களிடத்தில் தவறு செய்வதற்காய் தவறான உறவு வைத்துக் கொள்வதற்காக அனுப்பு. இதுதான் அந்த பட்டணத்துடைய பாவம். அளவுக்கு மீறி போன உடனே ஆண்டவர் நொறுக்கி தள்ளிட்டார். இனி அந்த இன்னைக்கு வரைக்கும் சோதம் கொமர பட்டணத்தில் கந்தக பூமின்னு தான் சொல்லுவாங்க, புல் பூண்டு முளைக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அங்கே போனதில்லை நேராக. ரெண்டாவது பட்டணம் தீரு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26, 27, 28 இந்த 3 அதிகாரத்துலேயும் இருக்கு. 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் அங்கே ஆரம்பிக்கிறாரு. 2ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, தீருவானது தீரு என்கிற பட்டம். 27ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில், மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரில் புலம்பி. இப்போ இந்த பட்டணத்தை பற்றின அடித்து துவம்சம் பண்ணுகிற பட்டணம், நொறுக்கி தள்ளப்பட்ட பட்டணம், அழிந்து நிர்மூலமானது. சரி, நம்ம ஊரில் அப்படி ஒரு பட்டணமே இல்லாமல் போயிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் போனால் பார்க்கலாம். தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு ஊர் ராமேஸ்வரத்தில் இருக்குது. நான் போனேன், அங்கே கேள்விப்பட்டிருக்கேன், போனேன். 1967, 69 நடந்த ஒரு பெரிய புயல், யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஊரே கடலுக்குள்ளே முங்கி போச்சு சொல்கிறாங்க. போனால் அவ்வளவும் அழிஞ்சு நிர்மூலமாக ஏராளமான மக்கள். இப்படி ஒன்று வரும்னே அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு இடம். மொத்த அந்த தனுஷ்கோடி கிட்டத்தட்ட நாங்கள் போனோம். அந்த 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 கடல் பகுதிக்கு போகிறதுக்கு ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து நைட்டெல்லாம் போக முடியாது, உள்ளே எல்லாம் வெளியில் போயிடணும். ஒன்லி ஃபாரஸ்ட் மிலிட்ரி தான் இருக்காங்க. அந்த கடலோரத்தை காவல் காக்கிற அந்த இராணுவம் தான் இருக்குது. காலைல 6 மணிக்கு போயிட்டோம். 6 மணிக்கு விட மாட்டேன்னு வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. 6:15 எங்களை விட்டாங்க. உள்ளே போனோம். பெரிய அளவில் ஒரு சபையும் சர்ச் இருந்திருக்கு. சர்ச்சோடைய ஃப்ரண்ட்டு சுவர் இருக்குது, ஒரு சைடு சுவர் இருக்குது, பேக் சுவர் இருக்குது. மேலே ஒன்றும் கிடையாது, கீழே ஒன்றும் கிடையாது, ஒரு சைடில் ஒன்றுமே கிடையாது, மொத்தமும் காலி. இப்படி அழிக்கப்பட்ட பட்டணங்கள் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது பட்டணம் குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் வசனத்தில், சீதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெருகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கண்ணியில் ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திரக்கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. இப்போ இந்த சீதோன் என்கிற பட்டணத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கினார். இந்த 3 பட்டணத்தையும் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாருப்பா, நீங்கள் ஒன்றும் ஆண்டவருடைய காரியத்தில் விளையாடாதீங்க. நீ புறக்கணிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நீ சும்மாலாம் போயிட முடியாது. சர்ச்சுக்கு வான்னு சொல்கிறாங்களே, வரலன்னா என்னவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. இந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களே, அது செய்யத்தான் செய்வேன், யார் என்ன கேட்குது நீ சொல்லிட்டு இப்போ போயிட முடியுமலாம், அது என்றைக்குமே போயிட முடியாது. உன்னை படைத்தேன் நான், சும்மா ஒன்றும் உன்னை படைக்கலை. உன் உடம்புக்குள்ளே இருக்கிற கிட்னியோடைய வேல்யூ உனக்கு தெரியுமா? உனக்கு கொடுத்துருக்குற கண்ணோட வேல்யூ உனக்கு தெரியுமா? உன் மூக்கு இருக்குது, மூக்கு, அதோட வேல்யூ உனக்கு தெரியுமா? நான் 2 குழாய் உள்ளே வச்சுருக்கேன். இயற்கையான குழாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 2 மூக்குள்ள டியூப்ஸ் இருக்குன்னா நீ தாங்குவியா? அது எவ்வளோ வேல்யூவான உன் பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட் எவ்வளோ வேல்யூவானது, உன் கை கால் நரம்புகள்லாம் எவ்வளோ வேல்யூவானது. உன் ஒரு விரல் செயல்படாமல் போச்சுன்னா, ஒன்லி 1 ஃபிங்கர், இந்த ஒரு ஃபிங்கர் செயல்படாமல் போச்சுன்னா இந்த 4 விரலை வச்சு நீங்கள் நிறைய காரியம் செய்ய முடியாது. இந்த ஒரு விரலை ஒரு நாள் தயவுசெய்து யூஸ் பண்ணாமல் இந்த 4 விரலை வச்சு மட்டுமே எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். செல்ஃபோனே முதல்ல தொட முடியாது. அவ்வளோ வேல்யூபுளான உன்னுடைய சரீரத்தில் நீ என்ன வேணால் செய்வ. நான் அமைதியாக இருப்பேன் நினப்பா. நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரியுமா? தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க. ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது.
ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்கப்படும். அன்று தேவனுக்கு முன்பதாக எந்த நியாயமும் எடுபடாது. அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம ஒய்ஃப் கேட்டால், ஹஸ்பண்ட் கேட்டால் ஏதாவது சொல்லிவிடுவோம். ஆனால் தேவன் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குற எந்த கேள்விக்கு எவரும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது வேறு வேலையை வேறு அப்படின்னு போனவன் ஒவ்வொருத்தனும் அப்படியே போயிட முடியாது. ஐயா, சிஸ்டர், அம்மா, பிரதர், மனம் திரும்புங்க. ஏன் உங்கள் கடவுள் கண்ணை குத்துருவாரா? அப்படிப்பட்ட கடவுள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு. இங்கே அவர் எச்சரிக்கிறார். ஒருத்தன் தேவனால் அனுப்பப்பட்ட செய்தியை புறக்கணித்து விட்டு அவன் ஹாப்பியாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது பைபிள், ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக போய் நிறுத்தப்பட்டு, ஏப்பா நீ மனம் திரும்ப சொன்னனே, மனம் திரும்பினியா? ஐயா, அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையா? அவன் பண்ணினவன்லாம் எங்கே இருக்கிறான் பார்த்தியா? அங்கேயே போறியா? நீ சொல்கிறியா அந்த தப்பு பண்ணவன் எங்கே இருக்கான் பாரு, அப்போ நீ அங்கே போயிடுறியா? ஐயோ நான் போல, அப்போ நீ செய்யாமல் இருக்கணும், செஞ்சிட்டியே, போயிட்டு வா. கட்டாயம் சொல்கிறேன், அந்த சோதம் அது பாவம் செய்யும் பொழுது எச்சரிக்கப்படாமல் இருந்ததா? எச்சரிக்கப்பட்டது. தீரு தவறு செய்யும்போது எச்சரிக்கப்படாமல் இருந்ததா? எச்சரிக்கப்பட்டது. சீதோன் தவறு செய்யும் பொழுது எச்சரிக்கப்படாமல் இருந்ததா? எச்சரிக்கப்பட்டது. பட் அவன் இந்த பட்டணங்கள் ஒரு நாளும் மனம் திரும்பவில்லை. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டது, அந்த பட்டணங்கள் நிர்மூலமாக்கப்பட்டது. நான் ஒன்று சொல்லட்டுமா? தீரு என்கிற பட்டணம் அன்றைய காலகட்டங்களில் த நம்பர் 1 த வேர்ல்டு பெஸ்ட் பிஸ்னஸ்க்கு சிறந்து விளங்கிய இடம். ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்து அந்த தீருடைய இன்றைய நிலையை போய் பாருங்க. ஒரு காலத்தில் அது இந்த நம்பர் 1 பிளேஸில் இருந்தது, மிக சிறப்பான வர்த்தக பட்டணம். பட் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தீரு இன்றைக்கு அழிக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ இவங்களை அனுப்பும் பொழுது எந்த பட்டணமும் வந்து இயேசு கிறிஸ்து அனுப்பின ஆட்கள் ரிசல்ட் சொல்ல, அனுப்பும்போதே ஏற்கனவே 3 பட்டணங்கள் மனம் திரும்பாமல் இருக்குது. இப்போ அட் பர்சன் இருக்குது. அது என்ன 3 பட்டணம்? கோராசின் பட்டணமே, சொல்லுங்க எல்லாரும், கோராசின் பட்டணமே, பெத்சாயிதா என்கிற பட்டணமே. அடுத்தது கப்பர்நகும், 15ஆம் வசனம். கப்பர்நகும். இந்த 3 பட்டணமும் இயேசு போய் நேரடியாக ஊழியம் செஞ்சார். இங்கேயாவது சீஷர்களை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீஷர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் இந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா 3 பட்டணங்களில் இயேசுவே நேரடியாக ஊழியம் செய்தார். ஆனால் மனம் திரும்பலை. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 3 பட்டணமாக மனம் திரும்பலை, உங்களுக்கு 3 பட்டணத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 பட்டணம் மனம் திரும்பாததினால் அழிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல் உங்களுக்கும் நடக்கும். ஓகே, இப்போ இந்த 6 பட்டணத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய செய்தியை புறக்கணித்தால், தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால், தேவனுடைய எச்சரிப்பை புறக்கணித்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அழகான ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் 2வது ஒரு பகுதி. 16ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா அதில் 2வது பகுதி, சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். தி செகண்ட், நல்லா கவனிச்சிங்க, ஃபஸ்ட்டு
தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த பட்டணங்களை குறித்து சொல்லுகிறார். செகண்ட், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை ஒருத்தன் புறக்கணிச்சா. நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் ஒரு போதகராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம போய் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறோம், தம்பி இதை செய்யாத, சிஸ்டர் இதை பண்ணாதீங்க, ஐயா இதை பண்ணாதீங்க, பிரதர் இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா அவர் கிடக்கிறார். அப்படின்னு போகிறவங்க எங்களை புறக்கணிக்கலையா, யாரை புறக்கணிக்கிறாங்களா? ஆண்டவரை புறக்கணிக்கிறாங்கன்றார். நான் சொல்லலை இந்த வசனத்தை, அவர் தான் சொல்கிறார். சரி ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன். அவர் சொல்கிறார், எப்பா உன் வார்த்தையை கேட்டு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சானா அவன் என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறான். நான் அப்படி தான் அவனை பார்க்குறேன். அந்த பாஸ்டர் சொன்னார் அவன் கேட்குறான், நான் பார்க்கல, நான் சொன்ன அவன் கேட்டான் பார்த்தியா, அப்படி தான் நான் பார்க்குறேன்ப்பா. ஓகே. அதே போல் யாராவது ஒருத்தர் உன்னை நீ சொல்லி கேட்கல அப்படின்னா, நீ சொல்லி கேட்கலன்னு நான் பார்க்க மாட்டேன், நான் சொல்லியும் அவன் கேட்கல பற்றியா அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஆண்டவர். இதை குறித்து வாசிக்கணும் நம்ம அப்படின்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அங்கே பிதா என்னை அனுப்பினது போல, எப்படி பிதாவானவர் என்ன அனுப்பினாரோ அது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஸோ அந்த பிதா என்னை, நான் உங்களை, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதும் ஏற்றுக்கொள்ளுகிறதும் தேவனை புறக்கணிக்கிறதும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முழு 100% சமம். எல்லாரும் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லலை. என்னால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்லுகிற காரியத்தை ஒருத்தன் புறக்கணிச்சா அவன் என்னை புறக்கணிக்கிறான். நான் அனுப்பின ஒருவனை வார்த்தையை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18லேருந்து 21 வரைக்கும் வாசிங்கன்னா, அங்கே அழகாக சொல்லித்தராரு, இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு என்னென்ன பவர் கொடுக்குறாரு பாருங்க. நம்பர் 1, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்கள் கையில் கொடுத்தார். பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்கும். இப்போ ஒரு பாஸ்டருடைய ஒர்க் என்னன்னா, பாவத்தில் கிடக்கிற ஒரு ஆளை இதை விட்டுட்டு நீ ஆண்டவர்கிட்ட வா அப்படின்னு 2 பேரும் இணைக்கிற வேலை தான் பாஸ்டர் செய்கிறார். செகண்ட் என்ன சொல்கிறாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியம், அடுத்தது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். நாங்கள் பண்ணுற ஊழியமே என்னென்னா, உங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிறதே கிடையாது. வேணா ஒன்று செய்வோம், நீங்களும் இன்னொரு தேரும் பாவம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, 2 பேர் சேர்ந்து உங்களை பிரிச்சுருவோம். 2 பேர் சேர்ந்தா பாவம் செஞ்சுட்டு கிடைக்கிய பிரிஞ்சு கிட. அது அவங்களுக்கு கோவம் வந்தவன், ஐ டோன்ட் கேர், என் வேலை ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இது 2த்தையும் பிரித்தா தான் இது ஆண்டவரோட சேரும், அது ஆண்டவரோட சேரும். ஆனால் அது விசுவாசிகளுக்கெல்லாம் மண்டையில் ஏறாது, ஏறலைனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். 2வது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். நாங்கள் பேசும் வார்த்தைகள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இணைஞ்சு போகிறீங்களோ இல்லையோ, தேவனோட இணைக்கிற ஊழியத்தை தான் கர்த்தர் உபதேசத்தை தான் கொடுத்துருக்கார். ஆமென். அதுக்காக குடும்பத்தோடு பிரிக்கிறோன்னு சொல்ல வரல. எங்களுடைய உபதேசம் உங்களை தேவனோடு இணைக்கும், அவ்வளோதான். இந்த ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை தான் உபதேசம் தான் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஆனபடியினால் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நேரடியாக காட் உங்களுக்கு புத்திமதி சொல்லலை,
பிரதர் இப்படி செய்யாதீங்க, சிஸ்டர் இப்படி செய்யாதீங்க அப்படி நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்லலை. எங்களை கொண்டு பாஸ்டர் ஏசாயா நீ போய் இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய், அல்லது அந்த பிரதரை கூப்பிட்டு, இந்த வயசானவரை கூப்பிட்டு, இந்த குழந்தைய கூப்பிட்டு நீ என்ன சொல்லணும்னா இதை சொல்லு அப்படின்னு எங்களை கொண்டு உங்களுக்கு புத்திமதி சொல்லி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து, நாங்கள் இந்த சர்ச்சுக்கு பாஸ்டர்ன்றதுலாம் அடுத்த போஸ்டிங். ஃபஸ்ட்டு எங்களுடைய பொறுப்பு என்னன்னா கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள். ஒரு நாட்டினுடைய அம்பாசிடரை ஒரு நாட்டில் அவமானப்படுத்தினா அவன் அம்பாசிடரை மட்டும் அவமானப்படுத்தலை, அந்த நாட்டையே அவமானப்படுத்துகிறான். இது எத்தனை பேருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அம்பாசிடர்ஸ் இருக்காங்க. அந்த நாட்டுடைய அம்பாசிடரை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான்னா அந்த நாட்டையே அசிங்கப்படுத்தின மாதிரி. ஏன்னா அவன் ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதாடா ஒரு நாடு ஈக்குவலாக. எஸ், இதை நீங்கள் வாசிக்கணுன்னா 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, தாவீது ஒரு ராஜா அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். உடனே இவன் அந்த ராஜா ஹெல்ப் பண்ணதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த செத்து போயிடுவான். செத்து போனோன்னா அவங்க பையன் வந்து இப்போ ராஜாவாக மாறி இருப்பான். உடனே தாவீது ஒரு சிலர்லாம் அனுப்பி, எப்பா போய் அவங்கள போய் விசாரிச்சுட்டு வாப்பா, அவங்க அப்பா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீங்கள் போய் மகனுக்கு ஆறுதல் சொன்னேன்னு சொல்லிவிட்டு விசாரிச்சுட்டு வாங்க. திருநெல்வேலி சைட்லலாம் துஷ்டி விசாரிக்கிறதுமாங்க. என்னது துஷ்டி விசாரிக்கிறதுமா? செத்த பின்னாடி போய் அந்த வீட்டில் போய் அவங்கள போய் விசாரிக்கணும். அது மாதிரி போய் விசாரிச்சுட்டு வாப்பான்னு அனுப்புகிறான். புதுசாக பொறுப்பெடுத்துருக்கிறானே அந்த ராஜா, அவன் யங்கர் வாலிப பையன். அவன் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னான், தாவீது சும்மாலாம் ஆளை அனுப்பலை, இவன் அனுப்பின ஆட்களை அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், ராஜா ராஜா அவன் எதுக்கு அனுப்பினான் தெரியுமா, நம்ம நாட்டை வேவு பார்த்து எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அரண்மனைக்குள்ளே எப்படி வரலாம், ராஜா எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு காலி பண்ணலான்னு சொல்லி அனுப்பினான்னு சொல்லிட்டானுங்க. உடனே இந்த ராஜா சின்ன பையன்ல, இவனுக்கு மூளை வேலை செய்யலை. ஏன் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் நாட்டையே வேவு பார்க்குறீங்களா, அசிங்கப்படுத்தி அனுப்புகிறேன்டான்னு அனுப்பிட்டாங்க. அந்த காலத்தில் தாடி வந்து சிறைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, அது பெரிய அவமானம். இப்போ பாதி எடுத்தா என்ன பண்ணாங்க சொல்லுங்கள், மீதி பாதி எடுத்து தானே ஆகணும். தாடி மீசையும் எடுக்கவே கூடாது, பெரிய கேவலம் அந்த காலத்தில். சில நம்ம ஊரில் இப்போ மொட்டை அடிச்சுட்டு போனால் மொட்டத்திலையா மொட்டை மண்டை அப்படிலாம் கூப்பிட்றான்ல, சிலர் பார்த்துருக்கீங்களா, மொட்டை அடிச்சுட்டு தொப்பி தலையில் மாட்டின்னு போவான், அசிங்கமாக இருக்குன்னு. அந்த காலத்தில் தாடி மீசையும் ஷேவ் பண்ணிட்டா அசிங்கமான அசிங்கம். இப்போ ராஜா போனது அனுப்புனது ஒரு 4-5 பேர் தான். இவனுங்களை இப்படி அனுப்பிட்டான் அந்த ராஜான்னு சொல்லி சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் இருக்குது, ஏன் சார்பில் அனுப்புன அந்த ஸ்தானாபதிகளை அசிங்கப்படுத்தி அனுப்புனானா அவன். கூப்பிட்றா எல்லா படையும், எடுங்கடா போகிற அவன் மேலே. மொத்த நாடுமே போய் அந்த நாட்டை அடித்து துவம்சம் பண்ணிட்டானுங்க. அனுப்புனது எத்தனை பேர்? 4-5 ஸ்தானாபதிகள். அவன் அசிங்கப்படுத்தினது எத்தனை பேரை? அனுப்பப்பட்ட 4-5 பேரை. ஆனால் நடந்தது என்ன? அந்த ராஜா, அந்த தேசம், அங்கே இருந்தவங்க மொத்த பேரும் காலி அடிச்சு தூள் கழுப்பிட்டானுங்க, நொறுக்கி எடுத்துட்டானுங்க, அழித்து நிர்மூலமாக்கினாங்க. காரணம் என்ன? அந்த ஸ்தானாதிபதிகள் என்பவன், நான் அனுப்பின ஸ்தானாதிபதிகள் அவமானப்படுத்தப்படுவது என்பது அந்த 5 பேரோட முடிகிற விஷயம் இல்லை, ராஜாவாகிய எனக்கும் என் நாட்டுக்குமே அசிங்கம். அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த ஸ்தானாபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானாதிபதி ஒருவன் அவமானப்படுத்தப்பட்டால் தேவனையே அவமானப்படுத்துகிறோம் என்பது தான் 100% பொருந்தும். சொல்றார், தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம்.
பா நீ செய்கிற தவறு தேவனுக்கும் உனக்கும் பிரிவினை உண்டாக்கிறோம், அதை விட்டுட்டு நீ ஆண்டவரை பின்பற்று, ஆண்டவரோட ஜாயிண்ட் ஆகும், ஜெபம் பண்ணு, பைபிள் படி, வேதவாசி. என்னைக்காவது நாங்கள் செய்கிற ஊழியத்தில் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய உபதேசத்தை கொடுத்துருக்கோமா? அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் என்றைக்காவது உங்கள் மத்தியில் செஞ்சுருக்கோமா என்று யாராவது சொல்ல முடியுமா? பாவத்தை நிறுத்துங்க சொல்லியிருக்கோம், தவறு இது செய்யாதீங்க சொல்லியிருக்கோம், ஜெபம் பண்ணுறது நல்ல காரியம் ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருக்கோம், இப்படி குடும்பத்தில் வாழ்கிறீங்களே அது தப்பு தானேன்னு சொல்லியிருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு சம்பவத்தையும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அடுத்த 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. சார், இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, இந்த ஊழியத்தை செய்கிற நபர்கள் என்னால் அனுப்பப்பட்டவர்கள், நீ சூஸ் பண்ணி வச்ச ஆள் கிடையாது. ஒரு பாஸ்டர், ஒரு அப்போஸ்தலர், ஒரு தீர்க்கதரிசி தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இந்த பூமியில் வைக்கப்பட்டவர்கள். யாரும் இந்த ஊழியத்துக்கு வந்து நின்றுடலாம் முடியாது. உங்களை யாராகிலும் வேண்டுமானால் தேவன் அழைக்காமல் ஏற்படுத்தாமல் இங்கே வந்து நின்று பாருங்கள், ஒரு மாதத்தில் உங்கள் கீதி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. இது கத்தி கூட கிடையாது, ஊசி தெரியுமா? ஊசி கிட்டத்தட்ட ஒரு அடி நீளமுள்ள ஊசி, 5 அடி நீளமுள்ள ஊசி, இவைகளெல்லாம் முழுவதும் நிற்க வச்சிருக்க, அதன் மேல் நடக்கும் ஒரு பணி. யார் எப்போ என்ன சொல்லுவாங்கலாம் தெரியாது. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் சொல்லும் ஊழியம், நீ தவறு செய்கிறாய் சகோதரனே, அதை நிறுத்து. இதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட பகையை சம்பாதிச்சிருக்கேன். அவங்க செயினை அறுத்ததுனாலையோ, அவங்க கம்மலை காதோடு அறுத்து திருடிட்டு ஓடினதுனாலையோ, அவங்க பாக்கெட்டை பிக் பாக்கெட்டில் பர்ஸை பிக் பாக்கெட் அடித்ததுனாலையோ, பித்தலாட்டம் பண்ணதுனாலையோ, ஏமாத்துனதுனாலையோ, போய் பித்தலாட்ட வேலைகளை செய்ததுனாலையோ கிடையாது. நீங்கள் செய்வது தவறு தானே, விட்டுவிட வேண்டும் தானே சொன்னதுனால பலரோடு கூட எங்களுக்கு தேவன் அதை தான் சொல்லியிருக்கிறார். என்னை அழைக்கும் பொழுதே உனக்கு இந்த ஊழியம் கொடுத்து தான் அழைச்சிருக்கேன்னு சொன்னது தான் இந்த வசனம் இப்போ நான் வாசித்தது. உன்னை எதுக்கும் தெரியுமா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன், போய் நான் சொன்ன பாவத்தை செய்யாதேன்னு சொல்லு அவங்கக்கிட்ட. இப்படி சொன்னதுனால ஏராளமான பேர்கிட்ட நான் வந்து பகையாளியாக மாறியிருக்கேன். நான் அதை துளி கூட வருத்தப்பட போகிறதில்ல. ஏன் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கும்போதோ அல்லது அந்த பகைக்கிறவர்கள் உயிரோடு இருக்கும்போதோ எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் செத்த பின்னாடி எனக்கு ஒன்று நடக்கும், அவங்க செத்த பின்னாடி அவங்களுக்கு ஒன்று நடக்கும். அப்போ தெரிஞ்சுப்பாங்க, ஐ டோன்ட் கேர். என் ஊழியம் இப்போ நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆண்டவரை இயேசு அதை தான் சொன்னார். அதையே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நான் ஏன் வருத்தப்படலை, அவங்களுக்காக தொடர்ந்து ஊழியங்களை செய்கிறேன்னா, 2 காரியம். இதெல்லாம் வரும்னு எனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டார் ஆண்டவர். 2வது, இப்போ தெரியாது, நீங்கள் செத்த பின்னாடி தான் தெரியும். எத்தனை பேர் கேட்டு மனம் திரும்பினீங்க, எத்தனை பேர் கேட்டு மனம் திரும்பாமல் போனீங்க, எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு செவி கொடுக்குறவன் எனக்கு செவி கொடுக்குறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பின தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆகையால் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். இந்த பகுதி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு இதுலேயே அடுத்த பகுதி. இந்த செஷன் என்னென்னா, இதை எழுதிக்க, வெளிப்படையான குற்றச்சாட்டுகள். 13 to 16 ஜோமன்லாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம். தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது பாவம். அது நம்மை பிரித்து விடும். எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அவர் தான் நம்மளை படைத்தார்,
ஆனால் நான் இப்பொழுது என்ன பண்ணுகிறேன்? முற்றிலும் தேவனோடு ஒப்புரவாக பிரசங்கிக்கிறேன். ஆகையால் இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுடைய இருதயத்தில் செவிக்கொடாத பட்டணங்களும் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களின் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்களும் பண்ணாதவர்களும் என்ற பகுதியை உள்வாங்கி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளில் எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்த தேவன், 2 காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இவைகளை உள்வாங்கி பலன் கொடுக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.